ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இன்னைக்கு ஒரு படத்தோட ட்ரீசர் வந்திருக்கு. சர்தார் 2. பிஎஸ் மித்ரன் இயக்கத்துல சாம் சிஎஸ் மியூசிக், கார்த்தி சார், அப்புறம் சில பல நடிச்சிருக்காங்க. அப்புறம் எஸ்ஜே சூர்யா சாரும் நடிச்சிருக்காருன்னு சொல்லி அதுல போட்டிருந்தாங்க போஸ்டர்ல. ஸோ இப்போ சர்தார் 1 சரியான படம். என்ன சொல்றது, ஒரு சரியான கதைக்களம் கொண்ட படம். அது என்ன சொல்றது, ஒரு ஹோல்சேல் மேல கொடுக்காம போயிட்டாரு அவரு. பயங்கர கருத்துள்ள படம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி படம்லாம் வந்ததே கிடையாது. பயங்கரமா யோசிப்பாரு பிஎஸ் மிதுன். ஹீரோவும் சரி, ஹீரோலாம் செம்ம கான்செப்ட் படம். ஏன் இந்த மாரி அட்டெம்ப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? சரியா அந்த மாரி அட்டெம்ப்ட்க்கு அங்கீகாரமே கிடைக்க மாட்டுது. இரும்பு திரையும் பயங்கரமான ஒரு படம். நான்லாம் தியேட்டர பார்த்து ரொம்ப வியந்தேன். எப்புட்றா இந்த மாரிலாம் ஒரு படம் யோசிக்க முடியும்? அப்படின்ற மாரி இருந்தது இரும்பு திரை. அ ஹீரோ நல்லா இருந்தது. சர்தார் 1 நல்லா இருந்தது. சர்தார் 2 இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சர்தார் 1 மாரி இத குடுத்துறாம, நல்ல கதை தான். சர்தார் 1 மாரி குடுத்துறாம, கொஞ்சம் அது கரெக்ட்டா கிரிப்பா குடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ டிராகன்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த படத்துலலாம். அந்த கதை காலத்துல. அது அது குடுக்குற ஒரு இது தெரியுதுல்ல, அந்த இத மாரி குடுத்தாலே போதும், படம் பயங்கர ஹிட் ஆயிடும். ஸோ அந்த மாரி இந்த சர்தார் படம் எப்படி இது 2 இது என்னவா லீட் பண்ண போகுதுன்னு தெரியல. இத பார்த்துட்டு நம்ம அத பத்தி கொஞ்சம் பேசுவோம். பார்த்துட்டு தான் பேச முடியும். ஓகே. சரி, வாங்க நேரா டீசருக்குள்ள போயிடலாம். அப்பா! சேன நடக்குற மாரி இருக்கு. பயங்கரமா இருக்கு.在里面吗？图屯门土官兵，书什么？ லியோ பார்த்த டீசர் அந்த மாரி இருக்கு. அப்பா! செம்மையா இருக்கு. மேக்கிங் பயங்கரமா இருக்குங்க. ஒரு கத்தில விளையாடுற சர்தாரு. 你是 உள்ள 老 வரத்துக்குள்ள 鬼， கொலைய பண்ணி முடிச்சிட்டாரு. 你跟我要什么？ 要你吗？ ஒரு என்ன இருக்கு இதெல்லாம்? சரி. 张 நல்லா இருக்கு. இது ஒரு கெட்டப் நல்லா இருக்கு பாக்க. சர்தார் என்னோட எதுவும் முடிய போறதில்ல சர்தார். உன் நாட்டை நோக்கி ஒரு பிரளயம் வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல இது பாக்கறதுக்கு. தலைவரா போடு. உலகத்துல இருக்கிற எஸ்ஜே சூர்யா சாரு. intelligence ஏஜென்சியும் அவனை தான் கை காட்டுது. செம்ம கிளாஸா இருக்கிற ஆளு. Dagger is coming. என்ன லுக்குடா தலைவனுக்கு. பயங்கரமா இருக்குல்ல பின்னாடி இது. என்ன படமா இருக்கும் போல ஆளுக்கு. பெரிய போர் உருவாக போகுது. முடிஞ்ச உன் நாட்டின் சூப்பரா இருக்கு அது மூவ் பண்றது. அது காப்பாத்த கிராபிக்ஸ். சிங் எங்க ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, போர்னு வந்ததுக்கு அப்புறம் உயிராவது. போடு. Still நல்லா இருக்கு பாக்குறது. சார் 2 சைனா நடக்குது போல. சூப்பர். என்ன சொல்றது, பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. அதை விட எனக்கு எஸ்ஜே சூர்யா சார் பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்காரு. பயங்கர கிளாஸான வில்லனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மிர்சலுக்கு அப்புறம் இவர் இந்த மாதிரி ஒரு டோன்ல பாக்குறது அழகா இருக்கு. மிர்சல லைட்டா அந்த பியர்டு வச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும். இப்போ லைட்டா பியர்டு இல்லாம கொஞ்சம் நம்ம பாய் பாக்குறது அழகா இருக்கு. பாக்குறது சார் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு தெரிப்பாரு, தெறிக்க விட போறாரு. சரி, இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு தேவைன்னு கேட்டா எனக்கு சர்தார் 1 போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற பேர் வச்சு வேற கதை காலத்துல விட்டுருலாம்.
சர்தார் அப்படிங்கிறது 2 வந்து என்னவா இருக்க போதோ, என்ன ஒரு கதைக்களமா இருக்க போதோ ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு தெரியுது. அ இவரு வந்து சைனாவுக்கு வந்திருக்காரு. சைனால ஏதோ இருக்கிறாரு சொல்லிட்டு அது மட்டும் தெரியுது. படம் மெட்டீரியலுமே வந்து வாலு அந்த இது போஸ்டர்ஸ் எதுவுமே சைனா அது பேர் மாரி தான் பார்க்கறதுக்கு இருக்குது. தெரியல. படம் வரும். நம்ம படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்த பத்தி தெளிவா பேசலாம். நீங்க வந்து ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணணும். இல்ல இத பத்தி பேசணும் அப்டி சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும். ஏன்னா, ட்ரெய்லர் வந்திருக்கு. அதான் பார்த்து நான் பேசுறேன். குட் பேட் எக்லி பாட்டு கேட்டேன். பாட்டு வந்து எனக்கு பெருசா ஒண்ணும் புடிக்கல. நல்லாவே இல்ல பாட்டு. ரொம்ப ஒரு மாரியா இரைச்சலா இருக்க மாரி இருக்கு. ரொம்ப பாட்டுக்கான மீனிங்கே இல்லாம இருக்கு. ஏதோ ஏதோ ஒண்ணு சார் அஜித் சாருக்காக ஏதோ ஒண்ணு போட்டு வுட்டு ட்ரெண்டிங்ல இருக்க மாரி போடுறாங்க அவ்வளோதான். மத்தபடி பாட்டு கேட்கற மாரிலாம் தெரியல. ஆனா தியேட்டர் ஃபுல்லா கத்திட்டே இருப்பானுங்க போல. அ தெரியல பார்ப்போம். சரி சர்தார் படம் வந்து இது பார்க்க ஓரளவு எனக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஆனா ட்ரெய்லர்லாம் வரட்டும். ஃபுல் அந்த கோர்வையோட பார்த்தா, இது படம் எப்படி இருக்குன்னு தெரியும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஒரு அளவு கணிக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் மித்ரன் சார் வந்து அவரோட ஜானரே ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். அவரு இந்த சினிமா யூஸ் பண்ற விதமே. ஏதாவது ஒரு புதுசா சொல்லணும் ஏன்னா தரமான டைரக்டர். இதிலேயே பார்த்துட்டு எவ்வளோ சூப்பரா அத மேக்கிங் பண்ணிருக்காரு பாத்தியா, சின்ன இந்த இதுக்கு. மெனக்கெட்டு தெரியுது, உழைப்பு தெரியுதுல்ல. அந்த 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 டிராகன் பொம்மை வந்து கிராபிக்ஸ்ல காட்டுறது செம்ம அழகா இருக்கு. அது ஒரு சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. சோ இதுவுமே நல்ல பார்க்கறதுக்கும் சரி, நல்லா இருக்கு. ஸ்கின் டோனும் சரி, கலர் கிரேடிங்லாம் செம்மையா இருக்கு. தரமா இருக்கு. மியூசிக் வந்து சாம் சேஸ் கரெக்ட்டா போட்டுருக்காரு. இந்த லியோ மாரி அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த இங்கிலீஷ் பாட்டு மாரி போய் அது வந்துட்டு ஓகே தான். ஓவராலா வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆதரவு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நான் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏகேன் ஸ்டுடியோ. தேங்க் யூ.